வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு வெரைட்டி ரைஸுங்கிறதுனால இது வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கோ வேலைக்கு போகிறவங்களுக்கோ செய்கிறது ஈஸியாக இருக்கும். எல்லோரும் செய்வீங்க, இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேங்கிறத வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்ன இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு தாளிக்கிற சட்டி வச்சு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். பொதுவாக வெரைட்டி ரைஸ் எல்லாமே நல்லெண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். முதல்ல இதுக்கு லெமன் ரைஸுக்கு சாதத்தை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளித்து, அடுத்து உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்ததான் நிலக்கடலை பருப்பு. இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை பருப்பை ஊற வச்சு கூட இப்படி தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம். ஊற வைக்காமையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வதக்கிட்டுருக்கேன். அடுத்து 2 வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறியிருக்கேன். வெறும் பச்சை மிளகாய் மட்டும் கூட போட்டு பண்ணுவாங்க, வத்தல் மட்டும் கூட போட்டு பண்ணுவாங்க. நான் ஒரு பச்சை மிளகாவும் 2 வத்தலும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ இது வந்து வதங்கிட்டுருக்கு. இப்போ இன்றைக்கி உண்டான ஹெல்த் டிப்ஸில் என்னென்னா, லெமனை வச்சு பார்க்கலாம். லெமனோட யூஸ் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதில் சொல்லாதது வந்து இதில் சொல்லியிருக்கிறேன். எலுமிச்சம்பழம் வந்து நல்ல பெனிஃபிட் உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம டெய்லி எடுக்கும்போது உடல் எடை வந்து குறையும். அதில் உள்ள சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம கொழுப்பை கரைச்சி உடல் எடை குறையிறதுக்கு உதவுது. அடுத்து செரிமான பிரச்சனைகள் வந்து தீரும் லெமன் ஜூஸ் குடிக்கிறது இதனால். அடுத்து உடலில் உள்ள வந்து டாக்ஸின்ஸ், அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றுறது. பொடுகுக்கு வந்து லெமன் ரொம்ப நல்லது. ஏன்னா பொடுகு வந்து நமக்கு வந்திருந்ததுன்னா அது லெமன் கூட தேங்காய் எண்ணெய் கலந்து தலையில் வேர்க்கால்கள் தேய்ச்சிட்டு அடுத்து ஒரு மைல்டு ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா பொடுகு நல்லா கேட்கும். அடுத்து வந்து உடலுக்கு வந்து இது வந்து குளிர்ச்சி தரும். அடுத்து டீஹைட்ரேஷன்ஸ் வந்து நீக்கும். அதாவது வெயிலில் போயிட்டு வந்தாலோ இல்லை நமக்கு டீஹைட்ரேஷன் மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் ஜூஸ் கூட வெல்லம் சேர்த்து ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு அதை குடித்தா உடனே நமக்கு வந்து நீர்ச்சத்து வந்து பாடிக்கு கிடைக்கும். அடுத்து சிறுநீரக கற்களை வந்து இது கரைக்கும். அடுத்து ஸ்கின்னு பார்த்தா ஆன்டி பாக்டீரியலாகவும் ஆன்டி ஃபங்கலாகவும் இது செயல்படுது. ஏன்னா நோய் கிருமிகளை அழிக்கும், தோல் நோயெல்லாம் போக்கும் லெமன் வந்து நம்ம ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது. ஸோ லெமனில் நிறைய யூஸஸ் இருக்குது, அதை பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இப்போ வந்து லெமன் வடித்த சாதத்தை அந்த வதக்கினதோடு போட்டு கிண்டியிருக்கேன். சாதத்தை கிண்டிகிட்ருக்கேன். நான் ஹெல்த் டிப்ஸ் சொல்லிகிட்ருக்கிற நேரத்தில் வந்து காயப்பொடி கொஞ்சம் போட்டு கிண்டியிருக்கேன். இப்போ ஜீரகத்தை வந்து ஒரு கல்லில் போட்டு இடிச்சிட்டு, கொஞ்சம் ஜீரகத்தை நல்லா இடிச்சிட்டு மேலே தூவி கிண்டுனா இது ஒரு நல்ல மணம் இருக்கும். செஞ்சு பாருங்கள், வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஜீரகத்தை கடைசி அப்படி நுணுக்கி போடுறது. இன்னும் இதில் வந்து லெமன் ஜூஸ் நான் விடலை. லெமன் ஜூஸ் விட்டதுக்கப்புறம் கூட ஜீரகத்தை போடலாம். இடையில காயப்பொடி நான் போடும்போது டிப்ஸ் சொல்லிகிட்டு இருந்தேன், அதனால் பார்த்துக்கோங்க. காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக லெமன் வந்து தேவையான அளவு புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டும் இதுக்கு முன்னாடி போட்டேன், மஞ்சப்பொடி போட்டேன், காயப்பொடி போட்டேன். இப்போ லெமன் விடுறேன். ஜீரகத்தை கொஞ்சம் கல்லில் இடித்து போடணும். மிக்சியில் சுற்றி இல்லை, கல்லில் இடித்து 1-2 இடித்து போட்டால் நல்ல மணமாக இருக்கும். இப்போ வந்து லெமன் பிழிஞ்சிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு உரப்பு காணலைன்னா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் சாதம் ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது ஒன்று, எல்லாத்துக்கும் பிடிச்ச உணவு. வெளியில் கொண்டு போய் நம்ம குழம்பு காயின்னு சாப்பிட்றத விட வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் ஏற்கனவே இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து போட்டிருக்கேன். அதை வச்சு சாப்பிடும்போது வெரைட்டி ரைஸ் நல்லாயிருக்கும். கூழ் வத்தல் வச்சு சாப்பிட்லாம், அப்பளம் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.